காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலனா லூப் ரிலீஸ். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த 3வது ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு லைக் போடாம பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து உடனே நம்ம சேனல்ல வீடியோவா வந்துடும். சரி, இந்த ப்ரோமோல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபன்னான ப்ரோமோவா தான் தந்திருக்காங்க. இந்த ஃப்ரீஸ் டாஸ்கை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் சில விஷயங்களை பண்ணுவாரு. அது என்னன்னா வந்து பண்ணதையே திரும்பி பண்ணுங்க, லூப் மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி ரிவர்ஸ்ல போங்கன்னு சொல்லுவாரு, ஃபார்வர்ட்ல போங்கன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி ஃப்ரீஸா இருங்கன்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி விக்ரம் என்ன பண்றாருன்னா சாண்ட்ரா கிட்ட எதையோ பத்தி பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது பிக் பாஸ் வந்து லூப்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன பேசினாரோ அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லணும் பாத்தீங்களா, அப்படி சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே மாத்தி மாத்தி விளையாடிட்டு தானே இருக்காங்க. பார்வதி என்ன பண்றாங்கன்னா விக்ரம்க்கு பக்கத்துல வந்துட்டாங்க. அவர் மேல தண்ணியெல்லாம் ஊத்தி விளையாடலாம் அப்படின்ற மாதிரி அவர் மேல தண்ணியெல்லாம் ஊத்தி விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப பிக் பாஸ் என்ன பண்றாருன்னா பார்வதி ஃப்ரீஸ், விக்ரம் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப விக்ரம் என்ன பண்றாருன்னா உன் மேல நான் தண்ணியை ஊத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் தண்ணியை ஊத்திட்டு இருக்காரு. ரொம்ப நேரமா இந்த விளையாட்டு போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா பிக் பாஸ் நிறைய இவங்களை வச்சு விளையாடிட்டு இருந்தாரு. இந்த ப்ரோமோல பார்வதி விக்ரம் விளையாடிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இதை தாண்டி என்னெல்லாம் நடந்ததுன்றத சொல்றேன். அதெல்லாம் லைவ்ல வந்தது. ஆக்சுவலாக கமருதீனை வந்து பிக் பாஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. அந்த சமயம் கமருதீன் உடம்புலலாம் எழுதிட்டு இருந்தாங்க, ரெமோன்ற மாதிரி ஆட்டு போட்டுலாம் எழுதிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்வதியை ஃப்ரீஸ்ன்ற மாதிரி பண்ணி வச்சாரு. அப்போ பார்வதி ஃபேஸில் மேக்கப்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. மேக்கப்னா லிப்ஸ்டிக்கை வச்சு அப்படி பூசி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி மேக்கப்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரொம்ப நேரம் இது நடந்துட்டு இருந்தது. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் விக்ரமுக்கும் பார்வதிக்கும் நடக்கிறத காட்டுறாங்க. எல்லாருமே சுற்றி நின்று சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல விக்ரம் பேசிட்டு இருக்கும் போது பார்வதி வராங்கல்ல, தண்ணியெல்லாம் ஊற்றி விளையாடுறாங்க. அடுத்து இவங்க ஃப்ரீஸா இருக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா விளையாடிட்டு இருக்காரு. டே 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 அப்படின்ற மாதிரி. இவங்க வந்து அசைய முடியாதுல்ல, ஃப்ரீஸ்ல இருக்கிறதுனால வேணான்ற மாதிரி பொறுமையா சொல்லிட்டு இருக்காங்க. அதை தாண்டியும் அவர் சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சும்மா அந்த தண்ணி ஊத்துறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. பிக் பாஸ் ரொம்ப நேரம் ஃப்ரீஸ்லயே வச்சிட்டு இருக்காருல. பார்வதி ரிலீஸ்னு சொன்னோன்னா இவங்களுமே வேகமா திரும்பி விக்ரம் கிட்ட ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. அப்ப கமருதீன் வந்து நடுவில் வந்து தடுத்துட்டு இருக்காரு. போதும் ஏற்கனவே நிறைய பண்ணிட்டீங்க. ஏன்னா வந்து இவங்க பண்ணதுக்கு தான் அவர் பதிலுக்கு தண்ணியெல்லாம் ஊத்திருப்பாரு. ஏற்கனவே நிறைய பண்ணிட்ட, போதும்ன்ற மாதிரி கமருதீன் தடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுல பார்வதி கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. டே, அவனே ஸ்போர்ட்டிவா தானே எடுத்துக்கிறான், அவன் தண்ணி ஊத்துறத அவனே பிரச்சனையா எடுத்துக்கல, நீ எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ற, விடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதோடையே இந்த ப்ரோமோவை நமக்கு முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலா லைவ்ல வந்து நிறைய விஷயங்கள் நடந்ததுங்க. இன்னைக்கு 2 பேர் தான் வீட்டுக்கு வர மாதிரி பிளான் போல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து கானா வினோத்தோட ஃபேமிலி வர மாதிரி காமிச்சாங்கல்ல, அப்பயே நைட்ல வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. நீங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், நைட்ல வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே தான் வந்து கானா வினோத்தோட ஃபேமிலி வர போறாங்க போல. இப்போதைக்கு கனியோட ஃபேமிலி வந்துட்டு போயிட்டாங்க. கனி ஹஸ்பண்ட் வரலன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணாங்க. 2 பசங்க 2 பொண்ணுங்க. அதையும் இதை தாண்டி வந்து விஜயலட்சுமியும் வந்தாங்க. விஜயலட்சுமி நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க. அதாவது நீ தனியாக விளையாடுக்கா, நீ தனியாக விளையாண்டாதான் கரெக்டாக இருக்கும், குரூப்பாகவே விளையாடிட்டு இருக்க. அப்பா கூட அதான் சொன்னார், எப்போ பார்த்தாலும் இவ யார் கூடயாவது தான் இருக்காளே தவிர இண்டிவிஜுவலாக ஒரு கேமே ப்ளே பண்ண மாட்டேன்னு அப்பா கூட சொன்னாருக்கா. அப்பா யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன், அகத்தியன். அதாவது நிறைய படங்கள், காதல் கோட்டையெல்லாம் அவர் தான் எடுத்தார். அந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்தவர் தான் வந்து கனித்திருவோட அப்பா. ஸோ அவருமே இதான் சொல்லியிருக்காராம், உன் அக்கா கிட்ட சொல்லு, குரூப்பாக விளையாட வேணாம், தனியாக விளையாட சொல்லுன்ற மாதிரி அப்பாவும் அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்காரு. எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம அக்காவை மாற்ற முடியுமா? இதுக்கப்புறமா அக்கா குரூப் ப்ளே தான் பண்ணுவாங்க. ஏன்னா கனியை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலாலாம் ப்ளே பண்ண தெரியாதுங்க அவங்களுக்கு. அவங்க குரூப்பாக தாங்க ப்ளே பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு பிரச்சனை வரும்போது தனியாகவே அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஓவராலாக கேமை பொறுத்த வரைக்கும் அவங்க, நீங்கள் ஏன் நாமினேஷனே எடுத்துக்கோங்க, விக்ரம், கனி, அரோரா இவங்க 3 பேர். சபரி மட்டும் வேற மாதிரி பண்ணாரு. ஆனால் இவங்க 3 பேர் பாருங்க நாமினேஷன் ஒரே மாதிரி பண்ணியிருப்பாங்க. சாண்ட்ரா பார்வதின்ட்டு. நீங்கள் நினைக்கலாம் அவங்க தானப்பா பிரச்சனை பண்ணாங்க, அவங்கள தானப்பா பண்ண முடியும்ன்ட்டு கூட சொல்லலாம். நான் இது கூட ஏற்றுக்கிறேன். ஏன்னா இந்த வாரம் வந்து பார்வதி சாண்ட்ரா அவங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் பொதுவாகவே எல்லா விஷயத்துலையும் ஒரே மாதிரி தான் அவங்களோட முடிவு இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுக்கு எல்லா நேரமும் நம்ம லைவை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஆனால் அவங்க பேசும்போதெல்லாம் வந்து அந்த வாரத்தில் என்னெல்லாம் பண்ணலான்ற பிளானை பேசுவாங்க. விக்ரமும் கனியும் அடிக்கடி பிளானை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பாருங்களேன், அதுதான் குரூப் கேமு. அதுதான் வந்து கனி பண்ணிட்டு இருக்காங்க. நீ 1 மணி நேரம் எபிசோடில் வரவே மாட்டிருக்கா, ஏதாவது பண்ணுக்கா, என்டர்டைன்மெண்ட்டாக ஏதாவது பண்ணுக்கா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க.
அதெல்லாம் நம்ம கனியக்கா பண்ணுறாங்களா இல்லையான்னு இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஸோ கமருதீனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் பெரிய பெரிய பிரச்சனையே வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, சின்ன பிரச்சனை மாதிரி தான் நடந்தது. ஸோ இதுதாங்க ப்ரோமோவில் நடந்தது. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.